கடகம் 10 நாள் எச்சரிக்கை. எந்த 10 நாள், என்ன எச்சரிக்கை, எதுல நாங்க கேர்ஃபுல்லா இருக்கணும், அதை பத்தினது தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் மட்டும் பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆகி வீடியோவே பார்க்காம கமெண்ட் மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க. இந்த செக்மெண்ட் உங்களுக்கு இரலவெண்டா இருந்துச்சுன்னா வீடியோவே நீங்க வாட்ச் பண்ணாதீங்க. ஓகே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது கடகம் ராசிக்கான மார்ச் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்ற மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய அஸ்ட்ராலஜி பத்தின ஜென்ரல் வீடியோஸ் கூட உடனே நோட்டிஃபை ஆகும். உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். இந்த மார்ச் மாசம் எப்படி இருக்கும், கடக ராசிக்கு இந்த மார்ச் மாசம் எப்படி இருக்கும்? இந்த அஷ்டம சனி விலகினதுல இருந்து கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் தான் நான் எப்பயுமே சொல்லிட்டு இருக்கிறேன். ஏன்னா பாசிட்டிவா தான் இருக்கு. கிரக நிலைகள், கோச்சார நிலைகள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிட்டிவா ஃபேவரபிளாவே இருக்கு. ஆனா பர்டிகுலரா இந்த மார்ச் மாசம் அவ்வளவு சிறப்பா இல்லைங்க. ஏன்னா ராசிநாதன் பாத்தீங்கன்னா தேய்பிரை நிலைமையிலே போயிட்டு இருக்கும். ஒரு 4ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கு சந்திரன். தேய்பிரை சந்திரனா போயிட்டு இருக்கு. ராசிநாதன் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். மனசை குறிக்கக்கூடிய கிரகம் மனசு, உங்களுடைய எண்ணங்கள். ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களுக்கு பாத்தீங்கன்னா சந்திரன் தான் ராசிநாதன். மனசை குறிக்கக்கூடிய கிரகம் ஒளித்தன்மையோட இருக்கணும். ஒளி இழந்த மாதிரியான நிலைமையில இருக்கக்கூடிய சந்திரன் தேய்பிரை சந்திரன், அமாவாசை சந்திரன், சனியோட இணைகிறது, ராகுவோட இணைகிறது, இந்த மாதிரியான நாட்கள்ல பாத்தீங்கன்னா சந்திரன் பலவீனமாகும். ராசிநாதன் பலவீனமாகிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. முடிவெடுக்கிறதுல குழப்பங்கள் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பார்த்துக்கணும். தனாதிபதி நல்லா இருக்கு, ஜீவனாதிபதி சூப்பரா இருக்கு, ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கு, எல்லாம் இருந்தா கூட ஏதோ சம் சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்சஸ் இருக்கு, சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்னா, நிறைய கடகராசிக்காரங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் இருந்துட்டே இருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகக்கூடிய கிரகமான சந்திரன் சனியோட இணைறது, சனி பார்வையை வாங்குறது, சந்திராஷ்டம நிலையை அடைகிறது, சந்திரன் பலவீனம் ஆகிறது, ராகுவோட இணையும் 2.25 நாளைக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிட்டே இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், சந்திரன் பாத்தீங்கன்னா மாதாந்திர கிரகம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா நடக்கும். 2.25 நாளைக்கு ஒரு தடவை இந்த விஷயங்கள் எல்லாமே சந்திரனுக்கு நடக்கும்ல. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா ராசிநாதன் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய நாட்கள்ல ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நல்ல விஷயங்களா எதிர்பார்க்கலாம். சந்திரன் பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் பாவத்தன்மை அடையுதோ ஒரு மாதிரி இனம் புரியாத பய உணர்வு, ஸ்ட்ரெஸ் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா இந்த விஷயம் ரொம்ப மைன்யூட்டான விஷயம், இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ராசிநாதன் முக்கியம். அதுவும் கடகராசிக்காரங்களுக்கு அதிகமா நிறைய பேர் நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்க. முடிவெடுக்க முடியல, குழப்பமா இருக்கு, மாசத்துல பாதி நாள் ஒரு மாதிரி டல்லா இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா சந்திரன் பலவீனம் ஆகுறது தான். 4ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாவே இருக்கும். அடுத்தது ராசிக்கு 2வது அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. 8ல மறைஞ்சா கூட குருவுடைய பார்வையில இருக்கு. தனஸ்தானமான 2வது இடத்துக்கு சூரியன் பார்வையால தொடர்பு கொள்ளுது. பணவரவுகள் ஓரளவுக்கு இருக்கும். நிறைய கிரகங்கள் ஒன்னா 8ல கூடி இருக்கு. ராஜயோகாதிபதி செவ்வாய் 8ல ராகுவோட இணைஞ்சு மறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் குருவுடைய பார்வை கிடைக்குது. சோ அந்த ஆதிபத்தியங்கள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் இருக்கும். அதுக்கேத்த மாதிரிதான் ராசிநாதனும் இருக்கு. ராசிக்கு 3வது அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா நல்ல ராகுவோட இணைஞ்சிருக்கு, செவ்வாயோட இணைவுலையும் இருக்கு. முயற்சிகளுக்கான தடைகள் இருக்கும். முதல்ல ஒரு ஆதிபத்தியம், ஒரு கிரகம் 8ல 6-8ல மறையதுனாலே அந்த ஆதிபத்தியங்கள் கிடைக்கிறதுல தாமதம் இருக்கும். முதல் விஷயம். புதன் 8ல மறைஞ்சிருக்கு, ராகுவோட செவ்வாயோட இணைவு இருக்கு. சோ பாவத்தன்மை ரொம்ப அடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் குரு பார்வை கிடைச்சிருக்கு. சோ ஒரு விஷயம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாசம். உங்களுடைய ராசிக்கு 4வது அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் பாத்தீங்கன்னா உச்சமாயிருக்கு. சனியோட இணைவு இருந்தா கூட சுக்கிரன் உச்சமாயிருக்கு. சோ சுக்கிரனுடைய காரகத்துவம், ஆதிபத்தியம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பூர்வீகத்துல வீடு வாங்குறது, பூர்வீகத்துல யூஸ்டு ஹவுஸ் வாங்குறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். பூர்வீகம் சார்ந்த விஷயம், அப்பா வழி சொத்து கிடைக்கிறது, அப்பா வழி சொந்தக்காரங்களால உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா பெண்களால உதவி கிடைக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். பெண்கள் சார்ந்த சுப நிகழ்ச்சிகள்லாம் கூட நடக்கும். அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நடக்குங்க. இந்த மாசம் எதிர்பார்க்கலாம். வீடு வாகனம் கல்வி மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அரியர் வச்சிருக்கிறேன் ஆனா கிளியர் பண்ண முடியலங்க அப்படிலாம் நினைச்சீங்கன்னா இந்த மாசம் ரொம்பவே பாசிட்டிவாவே அமைஞ்சிருக்கு. வீடு வாகனம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட அமையும். பூர்வீகத்துல லேண்ட் வாங்குறது மாதிரியான விஷயம், பூர்வீகத்துல அசட்ஸ் வாங்குறது, அப்பா சார்ந்த விஷயங்கள், அப்பா வழி சொத்து கிடைக்கிறது, அப்பாவால நன்மை கிடைக்கிறது, நிறைய விஷயம் இந்த மாதிரிலாம் நடக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ராசிக்கு 5வது அதிபதி ராஜயோகாதிபதினு கூட சொல்லுவோம். 5, 10வது அதிபதி புதன் ராகுவோட இணைஞ்சிருந்தா கூட குருவுடைய பார்வையிலையும் இருக்கு. சோ முதல்ல பாவத்துவம், அடுத்து சுபத்துவம்ங்கிற மாதிரி முதல்ல தடைகள் அதுக்கடுத்து துருவாகும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல சில குறைகள் இருக்கும்.
பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, சில பேருக்கு சுப பிரிவு மாதிரி கூட இருக்கலாம். பிள்ளைங்க ஹாஸ்டலுக்கு போகிறது, பிள்ளைங்க வந்து ஒர்க் பர்பஸ்க்காக தள்ளி போறது, இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் கூட நடக்கும். ராசிக்கு 6வது அதிபதினு சொல்லக்கூடிய குரு பாத்தீங்கன்னா 6வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. ராசிக்கு 12வது இடத்துல இருந்து 6வது இடத்தோட தொடர்பு கொள்ளுது. வேலை இல்லாதவங்களுக்கு புதுசா வேலை கிடைக்கிறது, ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் தாராளமா பண்ணலாங்க. அதுவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என்னதான் இருந்தாலும் கடகராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சது. அஷ்டம சனியில இருந்த அளவுக்கு கஷ்டங்கள் இல்ல. ஆனாலும் இவ்வளவு இப்ப பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸா கொஞ்சம் நல்லா இருக்குறீங்க. ஆல் ஆஃப் அ சடன் இந்த மாசம் ஒரு மாதிரி டல்லா இருக்கிறது காரணம் என்னன்னா 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னா கூடியிருக்கு 8வது இடத்துல. ராசிநாதனும் பலவீனமா இருக்கு. சோ அதுதான் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ரீசன். சில பேர்லாம் ஒரு மாதிரி கார்னடா ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா 12வது அதிபதியும் கூட இல்லையா புதனும் பாவத்தன்மை அடையுது பாருங்க. சுதந்திரத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 12வது இடம். 12வது அதிபதி பாத்தீங்கன்னா வீக் ஆகுது. செவ்வாய் ராகுவோட இணைவுனால வீக் ஆகுது. சோ சுதந்திரம் கெடும். சிறைச்சாலை, மருத்துவமனை மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, சுதந்திரம் கெடும். ஒரு மாதிரி கார்னடா ஃப்ரீயா இருக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா. சோ அதுதான் உடனே ஜெயிலுக்கு போயிடுவேனாங்கிற மாதிரிலாம் நினைச்சிடாதீங்க. ஒரு மாதிரி கார்னடா ஃபீல் பண்ணுவீங்க, எங்கேயும் போக முடியாத மாதிரி, டிராவல் பண்ண முடியாத மாதிரி, இப்படி எல்லாம் நடக்கும் சில கடகராசிக்காரங்களுக்கு. வேலை சார்ந்த விஷயங்கள், ஜாப் சேஞ்ச் பண்றது, புதுசா ஜாப் தேடிட்டு இருக்கேன், ஜாப் சேஞ்சே பண்ண முடியல, ஒரே கம்பெனிலே ரொம்ப நாளா இருக்கிறேன், ஜாப்ல அப்ரிசியேஷனோ ப்ரொமோஷனோ கிடைக்கல, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 6வது அதிபதி பாத்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்கு, உச்சத்தை நோக்கியும் வந்துட்டு இருக்கு. ஜாப் சேஞ்ச் பண்றது, ப்ரொமோஷன், இந்த மாதிரியான விஷயம், ஆன்சைட் மாதிரியான விஷயத்துக்குலாம் இது ரொம்பவே சரியான ஒரு டைம். அடுத்தது ராசிக்கு 7வது அதிபதி சனி. ராசிக்கு 7வது அதிபதியான சனி பாத்தீங்கன்னா குருவுடைய வீட்டுல நல்ல ஸ்ட்ராங்கா உச்ச சுக்கரனோட இணைவுல இருக்கு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுறது, கணவன் சார்ந்த விஷயம், மனைவி சார்ந்த விஷயம், மனைவி கணவனுக்கு வேலை கிடைக்கிறது, கணவன் மனைவியால ஆதாயம், கணவன் மனைவி காதல் சம்பந்தப்பட்ட உறவு ரொம்பவே நல்லாவே இருக்குங்க. நிச்சயதார்த்தம் நடக்கிறது, புது உறவுகள் வரும். ராசிக்கு 8வது இடம் முக்கியமான இடம். 8வது இடத்துல 4 கிரகங்கள் ஒன்னா கூடி இருக்கிறாங்க. சூரியன், ராகு, புதன், செவ்வாய். இது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவ கிரகங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. 8வது இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப பலவீனமா இருக்கு. இந்த ஆதிபத்தியங்கள் கெடும். 8ல மறைஞ்ச அத்தனை கிரகங்களும் ஆதிபத்தியங்கள் காரகத்துவங்கள் ரெண்டையுமே தர்றதுல கொஞ்சம் லேட் ஆகும். அப்பாவால தகராறு, அப்பாவுடைய புரிதல் இல்ல, அப்பா கூட சண்டை வந்துட்டே இருக்கு, அப்பா ஹெல்த் சரியில்லை. கடகராசிக்காரங்களுக்கு இப்பெல்லாம் இருந்திருக்கும், ஏன்னா 9ல சனி இருந்தனால. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சுபத்தன்மை அடைஞ்சிருக்கு. சுக்ரன், உச்ச சுக்ரன் வந்து 9வது இடத்துல இருக்கு சனியோட இணைவுல. சோ பூர்வீகம், அப்பா சார்ந்த விஷயங்கள் நல்லாவே இருக்கும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி. அடுத்தது ராசிக்கு 11வது அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா 8ல மறைஞ்சிருக்கு, ராகுவோட இணைஞ்சிருக்கு. மூத்த சகோதரன், லாபம் சார்ந்த விஷயங்களும் அந்த ஆதிபத்தியத்தை தர்றதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும். சகோதர உறவு கொஞ்சம் சுமாரா இருக்கும். 12வது அதிபதி நல்லா ஸ்ட்ராங்கா உச்சமா இருக்கு, சனியோட இணைவுலையும் இருக்கு. 10வது அதிபதி செவ்வாயும் கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிருக்கு இல்லையா, ஸ்தான பலம் பெருசா இல்ல, கும்ப வீட்டுல இருக்கு. ராசிக்கு 8ல மறைஞ்சிருக்கு. தொழில் விருத்தி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. என்னங்க இந்த மாசம் உங்களுக்கு பெருசா வருமானமே வரல, எங்களுக்கு தான் அஷ்டம சனி எல்லாம் முடிஞ்சிருச்சு, கிரக நிலைகள் நல்லா தானே இருக்கு, ஏன் இந்த மாசம் எனக்கு டல் அடிக்குது, திருப்பி நான் கீழே போயிடுவேனா, பிசினஸ்ல எனக்கு வளர்ச்சியே இருக்காதா அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. இந்த மாசம் அப்படித்தான் இருக்கும். ராசிநாதனும் அமாவாசையை நோக்கி போயிட்டு இருக்கு. ராசிநாதனும் ஸ்ட்ராங்கா இல்ல. தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு ராஜயோக அதிபதி. 8வது இடத்துல மறைஞ்சு ராகுவோட இணைவுல இருக்கு. சோ தொழில் விஷயங்கள் கொஞ்சம் டல் அடிக்கும். இந்த மாசம் அப்படி இருக்கும், அடுத்த மாசம் அப்படி இருக்காது. பயப்படுற மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எதுவுமே நடக்காது. என்ன ரீசன்னா ராசி மேல குரு வரப்போகுது. குரு பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி நடக்க போகுது. ராசி மேல சுபகிரகம் வர்றது ஒரு சிறப்பான விஷயம். அதுவும் உச்ச குரு ராசி மேல வர்றது ரொம்பவே எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஸோ கடகராசிக்காரங்க பயப்படுற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு மாசம் ஒரு மாதிரி இருக்கும். அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பாத்தீங்கன்னா பலவீனமா இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுதந்திரம் பறிபோகும், டிராவல் பண்ண முடியாது, சில பண விரயங்கள் நடக்கும். ஸோ ஒரு 10 நாளைக்கு 5ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கோங்க. ஸோ அதுதான் நான் தம்ப்நெயில்ல சொன்ன இந்த விஷயம். 8வது இடம் பலவீனமா இருக்கனால வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு முயற்சிக்கான தடைகள் இருக்கும். ஸோ காசு கொடுத்து ஏமாந்துடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து இருந்துக்கோங்க. 5ஆம் தேதியில இருந்து 15ஆம் தேதி வரைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறது, புது முயற்சிகள் எடுக்கிறத தவிர்த்துறது நல்லது. மற்றபடி கடகராசிக்கு அஷ்டம சனி விலகிட்டனாலையும், கோச்சார கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனாலையும், ராசி மேல குரு வந்து உச்சமாக போறதுனாலையும், ஸோ ஏப்ரல் மாசத்துல இருந்து உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரியும். ஓவராலா கடகராசிக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. உங்களுடைய சொந்த ஜாதகத்துல யோக தசைகள் போச்சுன்னா, 6-8 தசாபுத்திகள் குறிக்கலனா, நல்ல பாவகங்கள் இயங்குச்சுன்னா, நான் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். ஓவராலா கடகராசிக்கு நல்ல மாசமாவே அமைஞ்சிருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா உங்களுடைய ஒப்பீனியனை எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ரீச் அவுட் பண்ணலாம்.
மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம்.